புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ராஜாக்களுக்கும் இனிஷியலாவே ஆண்டவர் 3 விஷயம் கொடுக்கிறார். அக்கார்டிங் டு அவர் ஃபெய்த் இட் வில் இன்க்ரீஸ். கொஞ்சம் வாயை திறப்போமே. இனிஷியலாவே 3, அது ஃபண்டமெண்டலே 3. அதுக்கப்புறம் ஃபெய்த் அனுசரித்து அது போகும். பாரம் தோணலை என்ன, நமக்கு ஒன்றும் தோணலை என்ன, அதுக்குரிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு பாருங்களேன், ஒரு பேர்டன், ஒரு அனாயிட்டிங்கை விடன்னு நான் சொல்றது அனாயிட்டிங்கை மட்டுப்படுத்தி அல்ல. அனாயிட்டிங் பிரிங்ஸ் பேர்டன். என்ன மோசே சொல்றாரு, நான் ஒருவனா இந்த பாரத்தை சுமக்க கூடாது. இட்ஸ் நாட் அனாயிட்டிங், இட்ஸ் பேர்டன். அபிஷேகத்துக்கு இன்னொரு பேர் எழுதணும்னா அதுக்கு பேர் பேர்டன். அனாயிட்டிங்கிறது சத்தம் எழுப்புறது இல்லை சிஸ்டர், இட்ஸ் அ பேர்டன். அபிஷேகம் வந்த போது என்ன வந்ததுன்னா சத்தம் வரல, பாரம் வந்தது. அதான் மோசே சொல்றாரு, நான் ஒருவனா இதை சுமக்க கூடாது. இப்ப என்ன செய்யலாம்? கூடாரத்தை சுற்றிலும் 70 மூப்பர்களை வர வேண்டும் சொல்றார். அப்பொழுது அவன் மேல் இருந்த ஆவி அவர்கள் மேல் பகரப்பட்டது. டிஸ்ட்ரிபியூட்டட் அப்பான் 70 பகரப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்தார்கள். இப்ப என்ன சொல்றாரு மோசே, என்னால இந்த பாரத்தை தனியா சுமக்க கூடாது. இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அபிஷேகத்தல்ல, பாரத்தை. கற்றுக்கொள்றோமா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அபிஷேகத்தை இல்ல பாஸ்டர், பேர்டன். நம்ம மேல டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட போறது அபிஷேகம் இல்ல, பேர்டன். இவாஞ்சலிக்கல் பேர்டன், church planting burden, raising disciples burden. அபிஷேகம்னாலே பாரம் தான். இன்னைக்கு அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்றோம். What is behind this anointing? சேர் உடையறதோ தூக்கி எறியப்படுறது, அதுக்கு பின்னாடி ஒரு பாரம், நெஞ்சு பொட்டுற மாதிரி ஒரு வலி. இன்னைக்கு அது இல்லாம கத்திட்டு என்ன பிரயோஜனம்? இம்பாக்ட்னு எழுதி வச்சிருக்காங்களே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேளுங்களேன். பேர்டன். ஒரு நாள் வீட்டில் இருக்காம இங்க அங்க ஓடி காருக்குள்ள தூங்கி இந்த ஒரு மிஸ்ஸரபிள் லைஃப் என்னங்க? அனாயிட்டிங் இல்ல.